ईश्वर जीव विवेकभिदं भवशंकर देशिकमे शरणम् भवएव भवानिति मे नितरां समजायत चेतसि कौतुकिता मम वारय मोहमहाजलधिं भवशंकरदेशिकमे शरणं कृतेऽधिकृत् बहुधा भवतो भविता समदर्शनलालसता अतिदीनमिमं परिपालय मां भवशंकरदेशिकमे शरणम् जगदीमवितुङ्गलिताकृतयो विचरन्ति महामहसश्चलतः अहिमां श्रीमात्र विभासि कुरु भवशंकरदेशिकमे शरणम् गुरुपुङ्गवपुङ्गवकेतनते समतामजतान्नहि कोऽपि सुधीः शरणागतवत्सलतत्त्वविदे भवशंकरदेशिकमे शरणम् विदिता न मया विशदैककला न च किञ्चन काञ्चनमस्ति गुरो धृतमेव विधेहि कृपां सहजां भवशंकरदेशिकमे शरणम् गुरुब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं जगत्पुत्रं नामर्तस्य देव्यवासः तरत्समन्दे धावति ध्वस्रयो पुरुषं समन्दे धावति आययोस्त्रिंशतन्तना सहस्राणि च दद्माहे पुत्रैषणायाः वित्तैषणायाः लोकैषणयाश्च व्युत्युतोऽहं भिक्षाचर्यं चरामि. காஞ்சி வடத்தின் 71வது மனதியாக பொறுப்பேற்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம் ஸ்ரீராம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. ஆதிசங்கரால் நிறுவப்பட்ட சங்கர மடம் இந்தியா முழுவதும் இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தலைமையிடமாக கொண்ட அந்த சங்கர மடத்தின் மடாதிபதிகள் ஒவ்வொரு முறையும் தேர்வு செய்யப்படும். அதன் தொடர்ச்சியாக தற்போது 71வது மடாதிபதியாக தற்போது ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த கணேச சர்மா என்பவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே 69வது மடாதிபதியாக சந்திரசேகர சரஸ்வதியாகவும், அதே போன்று 70வதாக விஜேந்திரராகவும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பின்பாக அவர்களுடைய சிறு வயது முதல் அவர்கள் பின்பற்றப்பட்ட இந்து துவத்தை முன்னிட்டும் அவர்கள் அந்த சமஸ்கிருதம் படிப்பு குறித்தும் அவர் பின்பற்றுவதை தொடர்ந்து இவரை தேர்வு செய்திருக்கிறார்கள். இதனை ஒட்டிதான் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் குளக்கரையில் தற்போது அந்த தீட்சை பெறும் நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. இதில் தமிழக ஆளுநர் ஆர்.எம். ரவி மற்றும் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கிய நபர்களுக்கு சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் மட்டும் இருக்கையில் அமர்விக்கப்பட்டு அதன் பின்பாக குளக்கரை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தற்போது பொதுமக்கள் கண்டு கழிப்பதற்காகவும் அந்த தரிசனம் செய்வதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஏற்பாடு என்பது அதிகாலை 4:30 மணிக்கு தொடங்கியது. விஜயேந்திரர் 70வது மடாதிபதியாக தற்போது இருக்கக்கூடிய அவர் முன்னிலையில் அவர்தான் தீட்சையை வழங்குகிறார் கணேச சர்மாவுக்கு. அதற்கான ஏற்பாடுகள் தற்போது தொடர்ந்து 8 மணி வரை இந்த நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. இந்த தீட்சை பெற்ற பின்பாக காமாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்மனை தரிசனம் செய்கிறார்கள். அதன் பின்பாக அங்கிருந்து சங்கர மடத்துக்கு செல்கிறார்கள். இன்று ஒரு நாள் முழுவதுமாக இந்த தீட்சை பெற்று 71வது இளைய மடாதிபதியாக பொறுப்பேற்கக்கூடிய கணேச சர்மா என்பவருக்கு பட்டாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இதனை காண்பதற்கான பல்வேறு ஊர்களில் வர இருக்கிறார்கள். இதற்காக 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். 4 மாடவீதி மற்றும் ராஜவீதி பகுதிகளில் போக்குவரத்து மாற்றமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்திரசேகர சரஸ்வதி அப்புறம் ஜெயேந்திரர் தற்போது விஜயேந்திரர் அதன் பின்பாக ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த கணேச சர்மா கணேச சர்மா வந்து 71வது மடாதிபதி. இதன் காண்பதற்காக ஏராளமானவர் வந்திருக்கிறார்கள்.
தொடர்ந்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த கணேச சர்மாவின் தீட்சை பெறும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. நன்றி ஸ்ரீராம், உங்க தகவல். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.